மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் பிரதீப் ஆண்டனி. அந்த சீசன்ல ரெட் கார்டு கொடுத்து அவர் வெளியே அனுப்பப்பட்டாலும் மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய அளவுல ஆதரவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா எந்த ஒரு மூவி அப்டேட்ஸும் இப்ப வரைக்கும் வெளியாகல. இது ஒரு பக்கம் இருக்க, பிரதீப் ஆண்டனிக்கு 2024 நவம்பர் மாசம் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பூஜா சக்தி கூட கல்யாணம் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்த 2026 பிப்ரவரி மாசம் பிரதீப் அவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதா அபிஷியலா சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில பிரதீப் மற்றும் பூஜா சக்திக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நேத்து நடந்திருக்கு. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. பலரும் பிரதீப் மற்றும் பூஜாக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. பிக் பாஸால ரொம்ப நொந்து போன பிரதீப் இப்ப ரொம்ப சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறத பார்க்க பலருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரெண்டாக் சார்பா பிரதீப் மற்றும் பூஜாக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு.